வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிஎம் கிசானுடைய 18வது இன்ஸ்டால்மெண்ட் வந்து நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதை பற்றின சில இன்ஃபர்மேஷன்ஸை இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். வீடியோவை புதுசாக பார்க்குற நண்பர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எந்த ஒரு வீடியோ இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துடுங்க. இந்த பேஜோட லிங்க்கை வந்து நான் வந்து டேரெக்டாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணுறது மூலிமா இந்த பேஜுக்குள்ளே வந்துடலாம். அப்படின்னா கூகுளில் போய்ட்டு ஜஸ்ட் பிஎம் கிசான் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதுதான் பார்த்தீங்கன்னா இதோடைய அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த பேஜோட இன்டர்ஃபேஸ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் வில் பி ரிலீஸ்டு த 18வது இன்ஸ்டால்மெண்ட் பிஎம் கிசான் ஸ்கீமு 5 அக்டோபர் 2024 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் வந்து செலுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து தகவல் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இகேஒய்சி இஸ் மேண்டேட்டரி. இகேஒய்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து பண்ணியிருக்கணும். பிஎம் கிசான் ரெஜிஸ்டர் ஃபார்மர்ஸ் ஓடிபி பேஸ்டு இகேஒய்சியும் வந்து நீங்கள் வந்து பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைனா ஓடிபி பேஸில் பண்ண முடியாதவங்க, அதாவது உங்களுடைய ஆதாரில் வந்து மொபைல் நம்பர் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாத நபர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற சிஎஸ்சி சென்டரில் போய்ட்டு உங்களுடைய பயோமெட்ரிக் டைப்பில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய இகேஒய்சி வந்து பண்ணிக்கலாம். இதில் ஓப்பன் போர்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த இகேஒய்சின்னு சொல்லிவிட்டு. அதை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து இந்த இடத்துல கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து இகேஒய்சி வந்து கம்ப்ளீட் ஆகிட்டுருதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஈஸியாக வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வங்கி கணக்கில் வந்து பேமெண்ட் வந்து செலுத்துறதால எல்லா டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக இருக்குதா, அதாவது ஆதார் கூட வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் ஆகிருதா இல்லையா, அது எல்லாத்தையும் வந்து ஒன் செகண்ட் வந்து நீங்கள் வந்து செக் வந்து பண்ணிக்கோங்க. இதில் வந்து முதலாவதாக நம்ம என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு வந்து இகேஒய்சி வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம். கீழே வந்து இகேஒய்சி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல வந்து ஆதார் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இகேஒய்சி இஸ் ஆல்ரெடி டன், அதாவது இந்த நபர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடியே வந்து இகேஒய்சி வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிகிட்ருக்காரு. அதனால் அவருக்கு இகேஒய்சி ஆல்ரெடி டன் அப்படிங்கிற மாதிரி நோட்டிஃபை ஆகிடுச்சு. சப்போஸ் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்து சென்ட் ஆகி இகேஒய்சி வந்து கம்ப்ளீட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸ் வந்து எல்லா டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கே கீழே லைட்டாக வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நவ் யுவர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் இடத்துல பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து போட்டுங்க. போட்டுட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் ஆகும். அப்படி சப்போஸ் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியலன்னா நவ் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுடைய மொபைல் நம்பர் இல்லைனா ஆதார் நம்பர் இந்த ரெண்டுத்தை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க. ஆதாரில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து கொடுத்துங்க. இந்த இடத்துல கொடுத்துட்டு இந்த கேப்சா வந்து கொடுத்துட்டு நீங்கள் கெட் மொபைல் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா 4 டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்து சென்ட் ஆகும். அந்த ஓடிபி எடுத்து நீங்கள் போட்ட உடனே உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து தெரிஞ்சிடும். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரிஞ்ச உடனே அந்த நம்பரை வந்து காப்பி பண்ணிக்கங்க. அந்த நம்பரை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அகைன் இந்த பேஜுக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நவ் யுவர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து டைப் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இந்த இடத்துல நீங்கள் போட்டுட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப்சா வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா வந்து இந்த இடத்துல கொடுத்துட்டு கெட் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜ் பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகி இந்த மாதிரி போகும். இதில் வந்து கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எப்போ வந்து இந்த பிஎம் கிசான் ஸ்கீமுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க அது எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஃபார்மர் நேமும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதாரில் கொடுத்துருக்கிற மொபைல் நம்பர் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வந்து ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல அப்டேட் யுவர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஆட் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 3 டிக்குமே வந்து க்ரீன் இருக்குதான்னு சொல்லிட்டு ஒன் செகண்ட் நீங்கள் வந்து செக் வந்து பண்ணிக்கோங்க. லேண்ட் சீடிங்னு சொல்லியிருப்பாங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதார் பேங்க் அக்கௌண்ட் சீடிங் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க, அதுவும் வந்து எஸ்ன்னு இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இகேஒய்சி ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, அதுவும் வந்து
எஸ்ன்னு இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. லாஸ்ட்டாக நீங்கள் இகேஒய்சி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக நீங்கள் எந்த டைமில் வந்து எந்த டேட்டில் வந்து இகேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அந்த டேட் வந்து இந்த இடத்துல வந்து அவங்களே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதாவது கடைசியாக உங்களுக்கு பணம் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்ட இன்ஸ்டால்மெண்ட்டுடைய எத்தனாவது இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து உங்களுடைய வங்கி கணக்கில் பணம் செலுத்தப்படுதோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட்டாக இவருக்கு பார்த்தீங்கன்னா 17வது தவணை வந்து கம்பல்சரி வந்து இவருக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் சென்ட் பண்ணியிருக்காங்க பேமெண்ட்டு. அது எந்த பேங்க், அதாவது 17வது இன்ஸ்டால்மெண்ட் வந்து பேமெண்ட் டன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வேலூர் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் அதில் வந்து இவருக்கு வந்து பணம் வந்து செலுத்தியிருக்காங்க. இன்கேஸ் வந்து நீங்கள் ஆதாரில் வேறு ஏதாச்சும் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஃபெச் பண்ணியிருந்தீங்கன்னா, சீடிங் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு பேங்க் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வரும். சப்போஸ் இந்த இடத்துல எந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்டும் வரலைன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேயே காமிச்சிடும். ஆதார் பேங்க் அக்கௌண்ட் சீடிங் ஸ்டேட்டஸ் வந்து நோ அப்படின்ற மாதிரி வந்து காமிக்கும். அதாவது ரெட் கலரில் இன்ட்டு மார்க் போட்டு காமிக்கும். அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிடும். அதாவது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மோடு வந்து ஆதார்னு கொடுத்துருக்கதால கம்பல்சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆதாரில் வந்து பேங்க் புக் லிங்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து இந்த பிஎம் கிசான் மூலிமா வந்து கிடைக்கும். பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து அதாவது ஆதாரில் வந்து நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து பணம் வந்து வராது. இது எல்லாத்தையும் ஒன்ஸ் அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா செக் வந்து பண்ணிக்கங்க. வியூ அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பேங்க் வந்து லிங்க் ஆகிருக்கு இது எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கொடுத்துருவாங்க. இதில் கீழே வந்து லேட்டஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் டீட்டெயில்ஸ்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா எல்லா தவணையும் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு முதலாவது தவணையிலேருந்து எந்தெந்த தவணைக்கெலாம் எந்தெந்த அக்கௌண்ட்டுக்கெலாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அமௌண்ட்டு அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து செக் வந்து பண்ணிக்கலாம். இப்படி தான் வந்து உங்களுடைய ஃபார்மர்ஸோடைய ஸ்டேட்டஸை நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்க முடியும் ஆன்லைனில். சப்போஸ் உங்களுக்கு பிஎம் கிசானில் வந்து வேறு ஏதாச்சும் ஒரு டவுட் வந்து இருந்ததுன்னா உங்களுடைய அக்ரி ஆஃபீஸர் நேரஸ்ட்டாக இருக்கிற அக்ரி ஆஃபீஸரை பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் வந்து பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபார்மருடைய ஸ்டேட்டஸை செக் பண்ணிவிட்டு இந்த 3 டிக் மார்க்கில் ஏதாச்சும் ஒன்று இன்ட்டு மார்க் போட்டு இருந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து வரலை அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் நேரஸ்ட்டாக இருக்கிற அக்ரி ஆஃபீஸரை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிக்கங்க. இன்கேஸ் பிஎம் கிசான் சம்மந்தப்பட்ட வேறு ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன டவுட்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக வந்து ரிப்ளை வந்து பண்ணுறேன். மேலும் இன்னொரு நல்ல வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.